வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுக்காக தான். அதாவது இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் யூடியூப் தொடர்பான சந்தேகத்தை கேள்வியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் ஏதாவது யூடியூப்பில் ஒரு சந்தேகம் இருக்கும். எனவே நீங்கள் கேள்வியை கேளுங்கள். உங்களது கேள்விக்கான பதில் கண்டிப்பாக 100% உங்களுக்கு சொல்லப்படும். மேலும் நான் உங்கள் எல்லாம் உங்களது பதிவுகளை பார்த்துவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸும் கொடுப்பேன். அடுத்ததான் உங்களது கேள்விகளுக்கான பதிலை வரிசைப்படுத்தி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லும்போது உங்களது சேனலும் ப்ரமோட் செய்யப்படும். வாருங்கள் நண்பர்களே, இணைந்து பயணிப்போம், வெற்றி பெறுவோம். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி நமக்கு ஒரு சேனலை கண்டுபிடிக்கிறது. நம்ம சேனல் டைப் பண்ணும்போது அது வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக 3 முறையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேனலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் த சேனல் நேம் இன் சர்ச். அதாவது சர்ச்சில் போய்ட்டு நம்ம அந்த சேனல் நேமை சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேனல் நேமை கரெக்டாக காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தடில் காப்பி பண்ணி கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக அதாவது ஃபில்டர் மெத்தட். இந்த ஃபில்டர் மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேனலை கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படின்னு மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே நேயர்களே, வீடியோவுக்குள் போவதற்கு முன்னால் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த புதிய வீடியோக்கள் போடும் பொழுது அது உங்கள் இல்லம் தேடி வரும். இப்போ நம்ம ஒரு சேனலை சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு சேனலை இங்கே சர்ச்சில் டைப் பண்ணிவிட்டு அது வருதான்னு பார்க்கலாம். நான் சாப்பிட ரெடியா அப்படிங்கிற ஒரு சேனலை இங்கே டைப் பண்ணி பார்க்குறேன். சாப்பிட ரெடியா இந்த சேனல் நேமை கொடுத்துட்டு சர்ச்சை கொடுப்போம். இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது உடனே நமக்கு கிடைக்கல. இப்போ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட ரெடியா அப்படிங்கிற சேனல் தான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் லைவில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு சேனலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டக்குன்னு இருக்கக்கூடிய சேனல் நேம் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த சேனலை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனல் நேம் இங்கே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே டைப் பண்ணும்போது கரெக்டாக லெட்டர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிங்கன்னா இங்கே வந்துடும். அடுத்ததான் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேனல் நேமை கொடுத்துட்டு இந்த மாதிரி வரல அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இருக்கு பாருங்கள் ஃபில்டர். நம்ம இங்கே சேனல் நேமை டைப் பண்ணியிருக்கோம் அப்படியே வரலன்னு வச்சுக்கிறோங்க. அதில் அதே மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணி வரல அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்கு ஃபில்டர், இதை கிளிக் பண்ணுங்கள். சேனல் நேம் இங்கே கொடுத்துட்டு ஃபில்டரை இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே வரக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சேனல்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இருக்கு பாருங்கள் சேனல், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா இங்கே டாப்பில் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு சேனலை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 வழிகளை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேனல் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்முடைய கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பொறுத்த மட்டும் நீங்கள் யூடியூப் சம்மந்தமான உங்களுடைய டவுட்டை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எழுதுங்க.
அப்படி எழுதக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பதிலும் சொல்லப்படும், உங்களுடைய சேனலுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடியோவும் நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸும் கொடுப்பேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய அபவுட் பேஜில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் மெயில் ஐடியிலையும் கொடுக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.